வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அத்தாச்சி மேக்கப் போட்டுட்ருக்காங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம். அப்புறம் டான்ஸ் எல்லாம் வச்சாங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஃபெஸ்டிவல், பூக்கள் திருவிழான்னு கூட சொல்லலாம் தமிழில். அதுதான் சாராவோட ஸ்கூலில் வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் நானும் அத்தாச்சிலாம் போயிருந்தோம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்துலேயுமே டான்ஸ் ஆடியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு டான்ஸ் எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸில் பார்த்திங்கன்னா மலர்லாம் பூவை வச்சு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கிளாஸில் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். இந்த கிளாஸ்க்கு தான் தெலுங்கானான்னு எழுதிருந்துச்சு. முன்னாடி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பூவை வச்சு தாமரைப்பூ, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பதுக்கம்மா செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். அதுதான் இங்கே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அந்த மாதிரி எல்லாமே. பாருங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. போர்ட்லலாம் வரையவும் செஞ்சுருந்தாங்க. நான் பார்த்திங்களா தமிழில் எழுதியிருக்கு. இது பார்த்திங்கன்னா மயில். பார்த்திங்களா வெத்தலையெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூமுக்கு முன்னாடி. வாங்க அடுத்த கிளாஸ்க்கு போகலாம். பார்த்திங்களா பாதி முகம் தெரியுது, மரம்லாம் நிற்கிது. சைட்லலாம் பார்த்தா சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நிறைய செஞ்சுருந்தாங்க. பார்த்திங்களா ஓம், அப்புறம் முஸ்லீம் சிம்பிள் எல்லாமே போட்டிருந்தாங்க. மரத்தில் காயெல்லாம் காய்ச்சிருக்க மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோவுமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து முன்னாடி உள்ள அந்த சென்டரில் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதுதான். இது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வெல்கமே சூப்பராக இருந்துச்சு. இது இன்னொரு கிளாஸு. 4 கிளாஸுக்குமே ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா விவசாயம், பானை, தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி இருந்துச்சு. பூ வச்சு தான் நிறைய பண்ணியிருந்தாங்க. இந்த கிராமத்து சைட்லலாம் கோலம் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருந்தாங்க. பானையில் பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் பொங்குற மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு சாமி வந்து கையில் வந்து அருவா வச்சுருக்க மாதிரி, அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா வேல் வச்சுருக்க மாதிரி, மேலே பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு தான் மாதுளம்பழத்தை எல்லாம் உதுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டில் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் இது. பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து மாதுளம்பழத்தை போட்டுக்கலாம். நான் வந்து 2 தடவை அரைச்சிருந்தேன், ஏன்னா அதில் வந்து பத்தாதுங்கிறதுனால. இப்போ மாதுளம்பழத்தெல்லாம் அதில் போட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம பால் ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே சர்க்கரையுமே எடுத்து வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அதை போய் மிக்சியில் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வர்றேன். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு. நான் 2வது தடவை அரைக்கும்போது தான் எடுத்திருந்தேன். வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போது ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த சியா சீட்ஸ் கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன், அது ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் நம்ம வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் அதில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வர வரைக்கும் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் அது மேலே மறுபடியும் சியா சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு
நான் பார்த்திங்கன்னா லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்டாக அந்த கடையிலெல்லாம் எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஒரு 2-3 புதினா அதை போட்டு கொடுத்தேன். அவ்வளோதான். இப்போ ஃபோட்டோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.